அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சிம்பிளாக நல்லா ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செய்கிறது சீஸ் பிரெட் ஆம்லெட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன்னு, பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, மல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, ஒரு 3 கரண்டி நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டையை ஊற்றி நம்ம ப்ரெட்டை வந்து அருகையெல்லாம் நறுக்கி எடுத்துறேன்னு. எடுத்துட்டு இந்த முட்டை மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு சீஸ் கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுக்கிறேன்னு. இப்போ முட்டை கீழே செவக்கவும் நம்ம ப்ரெட்டு மேலே தூக்கி வைக்கணும். அதை எல்லா பக்கமும் தூக்கி வச்சுட்டு திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவக்கவும் எடுத்துறேன்னு. இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன்னு. இஃப்தாருக்கு நல்லா சூப்பராக இருக்கி. இதை நறுக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்றைக்கி இஃப்தாருக்கு சீஸ் பிரெட் ஆம்லெட்டு, ரோஸ் மில்க்கு, சாத்துக்கடி ஜூஸு, பள்ளிவாசல் உள்ள நோம்பு கஞ்சி.